இன்றைக்கு நடந்த செயற்குழு கூட்டத்துல ரொம்ப அதிரடியா பேசியிருக்காரு விஜய் அவர்கள். யார் கூட கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்றத பத்தி. தமிழ்நாட்டுடைய மாற்று நம்பிக்கையா சக்தியா விஜயை தான் பாக்குறாங்க மக்கள். அதனால அவரே முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறோம்னு அந்த கட்சியுடைய பொது செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி பத்தின முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் எங்க கழக தலைவருக்கு தான் இருக்குன்னு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்துல 12,500 கிராமங்கள்ல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும் தாவேக்காவுடைய பரப்புரை செய்யணும்னு உத்தரவிட்டு இருக்காங்களாம். செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் மக்களை நேரடியா சந்திக்க இருக்கிறாராம் விஜய் அவர்கள். அதே மாதிரி தாவேக்காவுடைய 2வது மாநாடு ஆகஸ்ட் மாதத்துல நடைபெறும். அது திருச்சியிலயா இல்ல மதுரையிலயான்றது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெருவுக்கு 2 நிர்வாகிகளை நியமிக்கப்பட்டு வீட்டுக்கு ஒருத்தரையாவது தாவேக்காவுல உறுப்பினரா சேர்த்துடணும். அதுதான் தாவேக்காவுக்கு வலிமையை கொடுக்கும்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்குதா பேசப்படுது.